எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. சத்தியமா சொன்னா இந்த ட்ரெஸ் அவர் வாங்கி கொடுத்ததாங்க, இந்த பேண்ட் அவர் வாங்கி கொடுத்ததான், இந்த செருப்பு அவர் வாங்கி கொடுத்ததான். இது எல்லாமே ஏன் பேசி நல்லா சந்தோஷமா இருக்கு நேரத்தில். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். மேடையில பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல் அனைத்தும் தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள் அசோசியேஷன் தேவரகொண்டா ராஜு சாரை தான் போய் சேரும். எனக்கு ராஜு சாரை வந்து ஒரு 5 வருஷமா தெரியும். 5 வருஷமா தெரிஞ்சது ஏதோ ஒரு 50 கால நட்பு மாதிரி எனக்கு தோணும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் பிக் பாஸ் வீட்டுல இருந்தேன். வீட்டில் இருக்கும்போது நான் என் ஒய்ஃபிட்ட கூட சொல்லலை, யார்ட்டுமே சொல்லலை. இவருக்கே நான் சர்ப்ரைஸ் தான் வச்சிருந்தேன். அங்கே பிக் பாஸ் இந்த மாதிரி இவிபியில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு பப்பு எல்லாம் வந்துட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவங்க உள்ள என்ட்ரி ஆகும்போது அவங்களுக்கே ஷாக்கு, பிக் பாஸ்க்கு தாப்பா போயிருக்காரு. அப்போ எனக்கு ஃபோன் இல்லை. முதல் நாளே ஃபோன்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. இது ஃபோன் கான்டாக்ட்லாம் எதுவும் இல்லை. அங்கே போயிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் வீட்டு என்னாச்சு என்னது தெரியல. எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. எனக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்து விட்டதெல்லாம் அவர் தான். நான் உள்ள இருந்தேன். ட்ரெஸ் எல்லாம் இல்லை இல்லை, நீங்கள் இப்போ வெளியில் ரோட்டில் சாப்பாடு கொடுக்கலாம், வேறு எதனா பண்ணலாம், அதெல்லாம் மக்களுக்கு தெரியும். ஸோ அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லையா? நான் சொல்ல தானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். இவர் தான் எனக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்து விட்டார். சத்தியமாக சொன்னால் இந்த ட்ரெஸ் அவர் வாங்கி கொடுத்ததாங்க, இந்த பேண்ட் அவர் வாங்கி கொடுத்ததான், இந்த செருப்பு அவர் வாங்கி கொடுத்ததான். இல்லை தெரிஞ்சுக்கணும்ல. அது உள்ளே போனதுக்கப்புறம் வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரில. இப்போ வேற சொல்லாமல் வேற வந்துட்டோம். ஃபேமிலி எப்படி இருக்கோ என்னன்னு தெரியல. ஆனால் நான் அங்கே வந்து இவரோட நம்பர் மட்டும் தான் கொடுத்தேன். வீட்டில் உள்ளவங்க நம்பர் கூட இல்லை. காரணம் கண்டிப்பாக தெரியும், இவர் வந்து எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறவர், கண்டிப்பாக என்னையும் நல்லா பார்த்துப்பார், என் குடும்பத்தையும் நல்லா பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இவர் நம்பரை கொடுத்து போனால் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி கரெக்டாக இது பண்ணியிருந்தாரு. நன்றி குருகாரோ. நான் இந்த மேடையை உங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிற மேடையை அதை நான் பயன்படுத்திக்கிறேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. சரி, இது எல்லாமே ஏன் பேசி நல்லா சந்தோஷமா இருக்கு நேரத்தில் இல்லையா? இந்த நிகழ்ச்சி ஆக்சுவலா இன்னும் நமக்கு அந்த அக்ரிமெண்ட் முடியல, பிக் பாஸோட அக்ரிமெண்ட். அதனால வெளியில வந்து எதுவும் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கு. இருந்தாலும் என்னுடைய விழா, என்னுடைய குடும்ப விழா, இதுக்கு நான் வராம இருந்தா அப்படி. அதனால சரின்ட்டு எதனா பிரச்சனை வந்தா பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இன்வைட் பண்ணாரு. நேராக வந்துட்டேன். இந்த தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள் அசோசியேஷன் நான் உள்ள பிக் பாஸ்குள்ள இருக்கும்போது சொன்னேன். அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. உண்மை நடந்த விஷயம். இதுக்கு முன்னாடி அந்த கொரோனா டைம்ல சார் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவரோட கார்ல உள்ள சீட்டு எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒன்லி டிரைவர் சீட்டு மட்டும்தான் இருக்கும், அதில் மட்டும் தான் அவர் உட்காருவாரு. மற்றபடி எல்லா சீட்டையும் கழட்டிட்டு அது ஒரு குடோன் மாதிரி ஆயிடும். அதுல அரிசி, பருப்பு, பெட்ஷீட்டு, மெழுகுவத்தி, அப்புறம் கொசுவத்தி எல்லாமே அந்த வண்டியில ஏத்திட்டு போய் எல்லாருக்கும் போய் கொடுப்பாரு. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் கொடுத்துட்டு வருவாரு. ஒரு நாள் என்கிட்ட வந்து சொன்னாரு, இல்ல சுரேஷனா, நம்மளது வந்து உலகம் ஃபுல்லாவே தெரியும் அப்படின்னாரு. என்னப்பா நீ போய் சொல்ற, நான் நம்ப மாட்டேன், நீ கூகுள்ல போட்டு பாருங்க அப்படின்னாரு. கூகுள்ல போட்டு பார்த்தாக்க இவரோடது வருதோ இல்லையோ, இவர்கிட்ட வந்து ஹெல்ப் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்களாம் கூட இவங்களை பத்தி போட்டிருக்காங்க. அவங்களும் அதை பத்தி கூட போட்டிருக்காங்க. நான் எனக்கு அதெல்லாம் பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஸோ அந்த கூகுள்ல வந்து தட்டினாக்க இவரோட அந்த ஃபவுண்டேஷனோட பேரு, இவர் பண்ண சேவைகள், இவரோட ஃபோன் நம்பர் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அது வந்து தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள் மட்டும் இல்ல, அந்த கூகுள் கம்பெனிக்காரனே சாருக்கு வந்து ஹெல்ப் பண்றான் அப்படின்றப்போ அது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஜுரம் வந்தாக்க மாத்திரை போடுங்க. எப்படி ஜுரம் வந்தா மாத்திரை போடுங்க. உங்களுக்கு எதுனா ஒரு பிரச்சனைனா சாருக்கு ஒரு போனை போடுங்க. உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். சரிங்களா? அதாவது அவரால் முடிஞ்ச உதவிகளை வந்து தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள் மூலமா மக்களுக்கு பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்நாடு தெலுங்கு மட்டும் இல்லை, போன வாரம் ஒரு கன்னட பீப்புள் கூட பண்ணாரு. அதெல்லாம் கண் கூட பார்த்தேன் நான். ஸோ அதனால இப்பேற்பட்ட இந்த மனிதருக்கு இன்னும் காலங்காலமா அவரோட சேவைகளை வந்து செய்துட்டே இருக்கணும். அவருடைய மனைவியும் பக்கத்துணையா இருக்காங்க, அவரோட கொடுக்கும் பக்கத்துணையா இருக்கிறாரு. ஸோ நீங்களும் எல்லாரும் நல்லா ஹெல்ப்போட இருக்கிறீங்க அவருக்கு. கூத்துருன்னா பொண்ணா கூத்துருவும் ஆமாம், அந்த இதெல்லாம் ஷீல்டு நாட்டு கொடுத்தாங்களா, அவங்க தான் கூத்துரு. ஸோ அவங்க ஃபேமிலியும் அவங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ அதனால பொதுவாகவே
அதுதான்மா, நான் வெளியில இது ஜெயிலுக்குள்ள ஐ மீன் பிக் பாஸ்குள்ள இருக்கும்போதும் ஃபேமிலியை பத்தியே நினைச்சிட்டு இருந்தாலும் என்னால எதுவும் பண்ண முடியல. நான் காசு பணம் சம்பாதிச்சுனாங்க. நான் வந்து சினிமாக்காரன். எனக்கு வந்து கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு கிடைக்கல. சினிமாக்காரன்னு சொல்லி யாரும் பொண்ணு கட்ட மாட்டேன்ட்டாங்க. என் கூட பழகி பார்த்தா தான் தெரியும் நான் வந்து எப்படிப்பட்ட குணம் உள்ளது. நான் படத்துல உள்ள கேரக்டர்ஸை வச்சு ஐயோ இவரா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னோட தாய் மாமன் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கட்டி கொடுத்து இன்னைக்கு நல்லா சந்தோஷமா இருக்கும். ஸோ பணத்தையும் தாண்டி குடும்பம் தான் முக்கியம் அப்படின்றதுனாலதான் நான் வந்து அது வந்து அப்புறம் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன் நான். ஸோ அதனால நிறைய பேர் நினைக்கிறீங்க ஏன் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு. ஸோ அதனால என்னால ஃபேமிலியை விட்டுட்டு இருக்க முடியல, அதான் காரணம். அப்புறம் தெலுங்கு நடிகர்கள் வந்திருக்காங்க. சம்பூர்ண பாபு சார் வணக்கம். சஞ்சோஷ் சாருக்கு வணக்கம். இப்போ அது என்ன பண்ண படம் பேர் என்னது? சோதரா. ஜனவரி பிப்ரவரி மார்ச் தானே ரிலீஸ். பிப்ரவரியில வந்து ரிலீஸ் ஆகுது சரோதரா. என்ன படம்? சோதரா. இந்த சோதரா படத்தை இது வரைக்கும் நான் தமிழ்ல மட்டும்தான் தியேட்டர்ல வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா சார். டெஃபினெட்லி ஐ கம் தேர். அந்த படத்துக்கு வர you must there prompting you dubbing okay there இல்ல படம் பேரு வெந்து தணிந்தது காடு. சோதராக்கு வணக்கத்தை போடு. கண்டிப்பாக சார் வந்து என்ன இன்வைட் பண்ணும்போதே சொன்னாரு இந்த மாதிரி அவங்க 2 பேரோட படம் வந்து ரிலீஸ் ஆகுதுங்க, நம்ம வந்து கண்டிப்பா போகணும் அப்படின்னாரு. கண்டிப்பாக யூ இல்ல இங்கிலீஷ்ல பேசுவாங்க இல்ல சார். என்ன சொல்றது இங்கிலீஷ்ல அவங்க நமக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து வந்திருக்காங்க இல்லையா. சோ அதே மாதிரி நம்மளும் அவங்களோட படத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நாங்க போறோம் அப்படின்னு. You given importance sir. He will also I am also coming there for your film. Okay sure. So anyway thank you very much. நம்ம இங்கிலீஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல பிக் பாஸ்ல கமல் சார் ஒரு எபிசோட்ல இருந்து சொன்னாரு, நீங்க கவனிச்சீங்களான்றது தெரியல. நான் வந்து இங்கிலீஷ்ல வந்து கமெண்ட்ரியில சொல்லியிருப்பேன். இந்த கிரிக்கெட் மேட்ச் ஆடுற மாதிரிலாம் இங்கிலீஷ் தமிழ் கலந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க. எனிவே எல்லாம் உங்களை மாதிரி இங்கிலீஷ் மக்களையும் தமிழ் மக்களையும் தெலுங்கு மக்களையும் பார்த்ததுலாம் ஆகுது. ஓகே டைம் ஆகி போச்சு, ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. எனக்கு இல்லை அவங்க 2 பேருக்கு. ஸோ அதனால அவங்க பேச விடலான்னு நினைக்கிறேன். ரைட் ஓகே தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல், ஹாப்பி சங்கராந்தி. தேங்க்யூ சார். ஜட்ஜி சார் மிக்க நன்றி சார். நீங்க பெரியவங்களாம் என்ன வாழ்த்த வந்ததுக்கு இங்க வந்தோன்னா சொன்னீங்க. இந்த மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் சொன்னார், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். மிக்க நன்றி சார். வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன் சார். தேங்க்யூ சார். தமிழ்லையும் கலந்து பேச சொன்னா அவரு பாரதியார் மறுபடியும் திரும்பி வந்த மாதிரி ஆகி போச்சு. சூப்பர் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ நன்றி சார்.